அப்படியே பிடிச்சி தூக்கிங்க வா. எப்படி காய்கறி எல்லாம் வெட்டிட்டீங்களா? வெட்டிட்டோம் கா, எல்லாத்தையும் வெட்டிட்டோம். பரவாயில்லையே மடமடன்னு வெட்டிட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் உன்ன மாதிரி சோம்பேறி நினைச்சீங்க? எது சோம்பேறியா? நான் சோம்பேறியா? நீங்களாவது 2 பேர் சேர்ந்து தாண்டி இவ்வளோ காய்கறி கட் பண்ணிக்கீங்க. நான் ஒத்தால இவ்வளோ காய்கறி கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு தான் வரேன். சும்மா சோம்பேறிக்கு மாதிரி பேசாதீங்க. வேலை செய்யறதுக்கு என்னைக்கு கூட சோம்பேறி படுறது கிடையாது. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. அப்போ நீ இதே வெட்டிடுறது தானே? எங்களுக்கு வெட்ட சொன்னேன். எதிர்த்து கூட கூட பேசுவாங்கம்மா ஒழுங்கா. சரி எத்தனை போயிட்டு ஏதாவது இதை கொடுங்க. அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிட்டா பிறகுத்தியா? இப்போ இது சாம்பாருக்கு தானேக்கா? இது இவ்வளோ காயும் சாம்பாருக்கு போட்டால் எப்படி? பாதி பொரியலுக்கு பாதி சாம்பாருக்கு. சாம்பாருக்கு மாங்காய் அறுத்து போட்டிங்களா? போட்டுக்கோங்கக்கா. இன்னும் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருந்திருக்கும். அது இருக்கு விலைக்கு வந்து வேணவே வேணாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சரி கொத்தமல்லி வச்சுட்டிங்களா? தக்காளி, கேரட்டு, மாங்காய். சரி எடுத்துன்னு கொடுத்துருங்க. ஏடி இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வேணும் பாருக்கடி. இஞ்சி இருக்குதா? இஞ்சி நிறையவே இருக்குக்கா. சரி நான் தோல் சீவி எடுத்துன்னு வரேன். அம்மியில் போட்டு 2 ஆட்டுன்னு வச்சுக்கா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடும். சரி கொஞ்சம் தள்ளிடில்ல. போங்க. ஏடி இந்த மாங்காயில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பும் தடவி எடுத்துருவா, சாப்பிடலாம். மிளகாத்தூள் உப்புலாம் சமையல் செய்கிறாங்க, அங்கே தாண்டி இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். எந்த கோமதி திட்டம். பாதி மாங்காய் அப்படியே வச்சுருக்கேன். நைஸாக மிளகாத்தூள் உப்பு மட்டும் எடுத்துன்னு ஓடி வந்துடலாம். சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் உப்பும் தடவி மாங்காயில் சாப்பிட்டா கிளி முக்கு மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீ சரி போ முதல்ல எடுத்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். பரவாயில்லையே கோலம்லாம் நல்லா போட்டுக்கல. கோலம் தான் ஒரு வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். நல்லா அழகாக பெருசாக போட்டு கலர் போடல அவ்வளோ அழகாக அடிச்சுக்கா பேர். என் வீட்டு மருமகளுக்கு ஒரு ஸ்டார் கொண்டு படுத்தியது. அது எதுக்கு இப்போ? எங்கடியே ஒத்தரையும் காணா? ஏதாவது வேலையா இருப்பாங்கடி. வாங்க எல்லாரும் வாங்க. பெரியப்பா இருங்க, உங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் எடுத்துன்னு வரேன். இந்த ராதிகா எங்கே போனா? அத்தை பெரியம்மா எல்லாரும் என்ன குடிக்கிறீங்க? கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லை காஃபி குடிக்கிறீங்களா? எப்பா ஏற்கனவே பண்ணி பேஞ்சிருக்கு ஜிலு ஜிலு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறம் பல்லு வலி வந்துடும். காப்பியே போதும். சரி காஃபி குடிக்கிறீங்களா? இந்த சூடாக போட்டு எடுத்துனா சொல்கிறேன். எல்லாருக்கும் சுகர் நார்மல் தானே? ஆமாப்பா யாருக்கும் இங்கே சுகர் கிடையாது. எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். சரி எல்லாருக்கும் போட்டு எடுத்து வந்துடுறேன். இதில் உட்காரத்துக்கு பாய் போடணும், சேர் போடணும். வீடு போய் சுற்றி பார்த்தீங்களா? உள்ளே போனீங்களா? உள்ளே போங்க, உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு தான் வந்தோம். நல்லா இருக்குல்ல வீடு? ஆமாம் நல்லா இருக்கு. என்ன ஒரு ரூம் தான் இருக்கு, இன்னும் 2 ரூம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா குழந்தைங்க வச்சுக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்க படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படுக்கிறதுக்கு. ஆமாம் பெரியம்மா கட்டணும், வீடு கட்டணும். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த வீடு இருக்கட்டும். ஒரு 2 வருஷம் போய் தான் வீடு கட்டலான்னு இருக்கேன். கட்டுப்பா பொறுமையாக பணம் சேர்த்து வச்சுக்கினே கட்டு. கடன் உடனெலாம் வாங்காத. கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் சோத்து திண்டாட வேண்டியது தான். கடன்லாம் வாங்காத. ஓட வீடு இருந்தானே ஒரு ரூம் இருந்தானே அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயே இருங்க. 2 ரூம் கட்டுறேன், தளம் போட்ட வீடு கட்டுறேன். அதெல்லாம் கட்டலாம், பொறுமையாக கட்டு. பணம் சேர்த்து வச்சுன்னு கட்டு, ஒன்றும் அவசரப்படாத. கடன்லாம் வாங்கிடாத. சரிங்க பெரியப்பா கடன்லாம் வாங்கல. இப்போ இது வாங்கினதுக்கே வந்து கொஞ்சம் மாதம் 10,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. 2 வருஷத்துக்கு அதே கட்டணும். அதுக்கப்புறமா தான் பார்க்கணும். கூழோ கஞ்சியோ நம்ம சொந்த வீட்டில் உட்காந்து குடிச்சா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க. இதா வாடகை வீட்டில் இருந்து வச்சுக்க, அவங்க கேட்குற கேள்விதான் பதில் சொல்லணும். ஓலை வீடா இருக்குன்னு கவலைப்படாத. நீ ராஜா, சொந்த வீட்டு வந்துச்சு உனக்கு. புரியுதா? அவசரப்பட்டு கடங்கிற வாங்கி கொடுக்குற வாசல் கட்டணே அவசரப்படாத. சரிங்க பெரியப்பா. இருங்க சேர் எடுத்துன்னு வரேன். இனி பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்கடி, போய் பாருடி அவங்கள சீக்கிரம். வந்துட்டாங்களா? அது போறேன். எமோ என்னத்துக்குமா வரீங்க நீங்க? வாங்க அத்தை, வாங்க மாமா. வாங்க அத்தை. காலையில இருந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பால் காய்ச்சும் போதே வருவீங்கன்னு. இன்னத்துக்கு வரீங்கம்மா. இப்பதான் பஸ் காய்ச்சது உங்களுக்கு பக்கத்துல இருந்து இங்க வரதுக்கு. இல்லையே 4:30 நீ பால் காய்ச்ச போற. 4:30 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஆமா 4:30 காலையில எழுந்து குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் அதை குளிச்சுட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். பனி வர பெய்யுது. அதனால தான் சரி பொறுமையாக போகலாம், ஒரு 8 மணிக்கு மேலே போகலாம் சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பி வரோம். இடி கோலம் நீ தான் போட்டியா? ஆமாம்மா நைட்டு ஆரம்பிச்சு காலையிலே பொழுதே வந்துச்சு நான் கோலம் போகிறதுக்குள்ள. நல்லா தான் போட்டிருக்க. அத்தா அவர் வரலையா? வரண்டி பின்னாடி வந்துன்னு இருக்கான். ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன்னா. வரட்டேன். என்னடி நீ பார்த்து போய் காப்பி எடுத்து வந்து குறியெல்லாம் இருக்கும். பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா, அவள் போட்டுருக்கா. அவகிட்ட சொன்ன காப்பி சரியாக போட மாட்டாளடி. அவள் பாலை மட்டும் தான் காய்ச்சி சொல்லியிருக்கேன், நான் போய் தான் போடணும். சரி அவட்ட கொடுக்காத, சொத்திப்பிடுவேன். என் மருமக இங்கே வரனா காலையில் வந்தா எங்க ஆளே காணோம். இங்கே வர சொல்லிட்டீங்க, ஊசத்துக்கு போயிட்டாளா? இல்லத்த இங்கே தான் வந்திருக்கா, சமையல் கட்டில் இருக்கிறா. ஆமாம் சமைச்சுருக்கா. இது என் மருமக சமைச்சாளா? ஏமா அவளை அங்கே விட்டு இங்கே சமைக்கணும்ல? வீட்லேயே சரியாக சமைக்க மாட்டாமா, நான் தான் சமைக்கிறேன். ஏமா இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்க நீங்கள்? 4 பேர் சாப்பிட்ணும், அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா உங்களுக்கு மனசை தோணாதா? இல்லை வயசானவங்களாம் வேறு வந்திருக்காங்க. வேற போட்டு தலை போகிற சமைச்சு போட்டு. அத்தை பதறாதீங்க. அவள் சமைக்கல, அடுப்பு தான் தள்ளி விட்டுன்னு இருக்கா. நல்ல வேலை இப்போதான் உயிரே வந்தது எனக்கு. ஏன் பட்டு அப்படி சொல்கிற நீ? ஏமா அதெல்லாம் பொறுமையாக சொல்கிற, நிற்க முடியல. இல்லத்த பாய் எடுத்துன்னு வரேன். பாயெல்லாம் ஒன்றும் வேணாமா, பில்லு தர நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் எப்படியே உட்காந்துக்கிறோம். உங்கள் மாமாவுக்கு தான் முட்டி வலி, கீழே உட்கார முடியாது, எந்துக்க முடியாது. அவருக்கு மட்டும் ஒரு சேர் மட்டும் எடுத்து போடுங்க, உட்காட்டாத. வாக்கிங் போங்கன்னு சொன்னேன், கேட்டால் தானே? பெரியப்பா இந்தாங்க சேர்ல உட்காருங்க.
வந்து போய் காப்பி எடுத்துட்டு வரேன்னு. ஏமா சக்கரை கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுனா. சரிங்க மாமா சரிங்க மாமா. ஏன்னா அவன் அத்தைக்கு தெரிஞ்சு வச்சுக்க திட்டுவா. சக்கரை பாதியே போட்டு வீட்டில் நிமிஷம் பண்ணுறான். கொஞ்சம் நிறைய தூக்கலை போடு. பாயாசம்லாம் இருக்குல்லம்மா? ஆமாம் மாமா, 2 லிட்டருக்கு மேலே பால் வந்து பாயசத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். அம்மா பாயசம் வேற இப்போ வைக்க போகிறேன். சரிம்மா பால் பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சுகர் வந்துடும் உங்களுக்கு வயசாச்சு அப்படி இப்படின்னு சொல்லியே என்னை வந்து அதெல்லாம் குடிக்க விடாம கட்டுப்பாடோட வச்சுக்கிறாவா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் பால் பாயசத்தை. நல்லா பணக்கற்கெல்லாம் போட்டு வைமா. சரிங்க மாமா. மாமா எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்து தங்கிட்டு தான் போனோம். நான் உடனே கிளம்பிடாதீங்க. ஏமா நாங்கள் நம்ம ஊரில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த பக்கத்து தெருவில் இருக்கிறோம். ஒரு குரலை கொடுத்தா ஓடி வர போகிறேன். சரிங்க மாமா. சின்ன வயசுல நின்று நீங்கள் தான் தூக்கி வளர்த்தீங்க எங்களை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் கூட ரொம்ப கவலையாக இருந்தேன். இந்த பொண்ணுக்கு ஒரு சொந்த வீடு இன்னும் அமையிலையே, வாடகை வீட்லேயே இருக்காளே அப்படி சொல்லிட்டு. உங்கள் 2 பேரும் நல்ல மனசுக்கு நல்ல ஒரு வீடு அமைஞ்சிச்சு சொந்தமாக. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் வளர்ந்துட்டே தான் போவீங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. கோமதி எங்கே காணோம்? நான் இங்கே தான் மாமா இருக்கிறேன். சரிம்மா ஆறா கடமை தான் கேட்டேன். என்ன காய்கறி என்ன இருக்கணும்னு எடுத்து வந்து கொடுக்க அத்தை தம்பி உட்காந்த மாதிரியே ஓடி ஆடினா என்னால் வேலை செய்ய முடியாது. நான் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், எல்லா காயும் நல்லா நறுக்கி தந்துடுவேன். ஆமாம் வெங்காயம் கூட எடுத்துனாங்க ஊற்றிட்டாங்க. அத்தை காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் பெரிய பொண்ணு அத்தை கொடுத்துட்டா. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. இன்னும் 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். நீங்கள் வடை பாயசத்தோட நல்லா விருந்து சாப்பிடலாம். ஏண்டி எதுக்குடி வடை பாயாசம் செஞ்சு நமக்குள்ள பண்ணின்னு இருக்கா? அத்தை வீட்டுக்கு ரெக்கா பிரச்சனை வச்சிருக்கேன். ஒரு வடை பாயாசம் கூட வந்தவங்களுக்கு போடலன்னா அப்புறம் எப்படி அத்தை? அதுக்கு இல்லடி, வடை பாயசம் செஞ்சு போடு. இப்போ நீயே வந்து கடன் தான் வாங்கியிருக்க இந்த வீட்டுக்கு. மாதம் வர காசு கட்டணும். இப்போ வடை பாயசம் அது இதுன்னு நீ வந்து ஜமாயிச்சிட்டேன்னா அதுக்கெல்லாம் மளிகை சம்பவம் எவ்வளோ காசு ஆகும்? எதுக்கு இந்த மாதிரி தேவை வேலை பண்ணியிருக்க? இருக்கட்டும் அத்தை, அது என்ன செலவாயிட போகுது. ஏண்டி வடைக்கு மாவுலாம் ஆட்டிட்டியா? எங்கள் வீட்டுக்கார ஆட்டி கொடுத்துட்டு. ஆமாம் அத்தை, அம்மை கடையிலேயே ஆட்டிட்டேன். நல்லா புசுன்னு வந்தது. சரி நான் வந்து வடை போட்டு தட்டுமா? ஏம்மா அங்கே சமையல் கட்டில் வந்து கீதா, ராணி, பெரிய பொண்ணு, கோமதி, நான் இத்தனை பேர் இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து தான் எங்களுக்கு வாட்சிங் தரணுமா? நீங்கள் வந்து எங்கள் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. ஏம்மா பெரிய பொண்ணு மட்டும் சமைக்க விடாதீங்கம்மா. அதுக்கு மட்டும் தள்ள விடுங்க போதும். சமையலை சொதைப்பிடுவா. அவள் நம்பி எதையும் கொடுக்காதீங்க இதை செஞ்சு. ஏன்னா அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல பெரிய பொண்ணுன்னு. அவள் கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறேன்மா. எனக்கு தெரியாத அவள் என்ன பண்ணுவேன்னு. சரிங்க அத்தை. நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மொதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஏன்னா இங்கே கஷ்டப்பட்டு நம்ம காய்கறிலாம் வெட்டி எடுத்துன்னு வந்துருக்கோம். இவ பற்றி டான்ஸ் ஆடினுக்கா? நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நான் அடிச்சா தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மொதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இப்போ நான் அடிச்சா இவ தாங்க மாட்டா பாரு. பெரிய பொண்ணு ஆடுறது நிறுத்திடி. நான் அடிச்சா அந்த காய்கறி தட்டை அப்படியே கீழே வை. இன்னைக்கு அடிக்கிற அடியே பரவாயில்ல. என்ன இது டிஸ்டர்பன்ஸ்? முதல்ல ஆடுறத நிறுத்திடி. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்தேன், வந்துட்டாலங்கம்மா காய்கறி தட்டு தூக்கினேன். ஏண்டி அடுப்பு பற்ற வச்சுட்டு குண்டான அதில் வச்சுட்டு ஆடிட்டு கிடக்குறேன். அதில் எதுவுமே காணோம். சாம்பார் தண்ணி போடணும், தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் காய் எடுத்துன்னு வந்தோடனே போட சொல்லியிருக்காங்க அதில். இது மொத்தமாக சாம்பாருக்கு தானே? ஆமாண்டி, மொத்த காயம் சாம்பாருக்கு தானே. அப்படியே போட்டு வேக வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறாங்களாம். ஏண்டி பருப்புடியே? அது நம்ம தனியாக வேக வச்சுக்கினாங்களாம். நம்மள இருந்தால் மொத்தமாக காய்கறி கூட போட்டு தானே வேக வைப்போம். அவங்க தனியாக வேக வச்சு வச்சுருக்காங்களாம். சரி விடு, ஒருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி. அப்போ மொத்த காய்கறி அதில் போட்டு தள்ளிக்கொடி. சுடுத்தனையால கொஞ்சம் தூரமாக தான் நிற்கணும். போதுமா? போடுங்க. இந்த மாதிரி சூடுக்கெல்லாம் பயந்துங்க தான் நான் போய் சாப்பாடு செய்யறதுக்கே போத கிடையாது சமையல் கட்டுக்கு. ஏண்டியா வடை பாயசம் ரெடியா? சரியா வடை ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாயாசம் வந்து கோமதி அக்கா வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்குது. இம்மா காலையிலேருந்து செய்கிறாளுங்க இன்னும் மாடியம்மா செஞ்சுருக்காங்க அந்த வடை பாயசத்தை. ஏண்டி ஒரு அடுப்பு தான் இருக்குது. ஒன்று பொறுமையாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அவசரமாக தான் வீட்டில் கேஸ் அடுப்பு தூக்கி கொடுக்குறது தானே. சிலிண்டரும் கேஸ் அடுப்பியா டக்கு நீ இறக்கிட்டு இருப்பாங்க. அதுவே பாவம். ஒரு சிலிண்டர் 1/2 சிலிண்டர் ஏதோ வச்சுருந்து போகுது. அது வீட்டுக்கு வேணுமே சொல்லிட்டு வச்சிருக்குது. இந்த அடுப்பு தான் ஏதோ காஞ்ச கட்டாவது புண்ணியத்தில் கட்சிருக்குது. அதை ஏறி வச்சு சமைச்சுருக்குது. அவசரப்படுவேன். ரொம்ப அவசரமாக இருந்தால் போ வீட்டில் போய் செஞ்சு சமைச்சு அடுப்போம். அதுக்கு இல்லையே செஞ்சுட்டாங்களா இல்லை நம்ம செஞ்சு தரலாமா அப்படின்னு ஒரு பாசத்தை தான் கேட்டேன். அப்படியே புரிஞ்சு தருவதுக்குள்ள. பாசம் தானே உனக்கு தானே பாசம். எனக்கு தெரியுமா உன் பாசம்லாம் எனக்கு தெரியாதானே. வடை இங்கே எங்கே தான் இருக்குது. நல்லா வாசனை தேங்க முடி வச்சதுன்னு தெரியல. என்ன சாப்பாடுலாம் வச்சுட்டாங்களா? சாப்பாடு ரசம் அதெல்லாம் செஞ்சுட்டாங்கடி. அப்புறம் கூட வறுத்து வச்சுக்கிறாங்க. இன்னமும் பாயாசம் சாம்பார் மட்டும்தான். என்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்குது? உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலையா? ஆமாம் கூஸ் பொரியல் செஞ்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு இன்னும் செய்யல, வந்து செய்வாங்க போல இருக்குது. ஏம்மா எனக்கு இப்பயே பசில மயக்கத்துக்கு வருது. என்ன இது எப்பதான் செஞ்சு முடிச்சு எப்பதான் சோறு போடுங்கன்னு தெரியலையே. பெரிய பொண்ணு உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டி. நீ வேற நாங்கள் வரும்போது ஜாலியாக பாட்டு பாடி ஆடி இருந்தியா? சரி அதை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு மறந்துட்டேன். என்ன விஷயம்டியா? உன் மாமியார் வந்துருக்குடி. எது ஏன் மாமியாரா? ஆமாடி உங்கள் மாமியாரே தான். உங்கள் மாமியார் வந்திருக்கு, கோமதி அக்காவோட அம்மா வந்திருக்காங்க, அப்புறம் அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே வந்திருக்காங்க. பொருள் கேட்டிருந்தாங்க வரும்போது தான். என் மாமியார்லாம் யார் இங்கே வர சொல்றது?
காலையில் தான் வீட்டில் சோறாக்கி வச்சுருக்கோம். கம்முன்னு சாப்பிட்டு டிவி பார்த்தோமா, சீரியல் பார்த்தோமா, அழுதுமா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணுமான்னு இல்லாமல் இப்போ இது யாருக்கு கூப்பிட்டாங்க ஓடி வந்துருக்குது. ஏண்டி நம்ம வந்து ஒண்ணே சொன்னாங்களே எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க வருவாங்கண்ணே. நீ கூட தான் சொன்னாங்க மாமியார் வருவாங்கண்ணே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். அது வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அப்போ உங்க மாமியார் வந்தானே உனக்கு நீ எடுப்பு வச்சு சுத்தப்பற. அதுக்கு இல்லடி, அது கிளம்பும் போது வான்னு என்ன இழுத்துன்னு போயிடும். நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுனா நைட்டுக்கு எங்கே சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தியா? ஆமாம், என்னாரமா சோறு 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 இந்த மாதிரி இருப்பாளுங்க ஒழுங்கா. ஆமா நீ சாப்பிடவே மாட்டேன், மூந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். என் சந்தோஷத்தில் மண்ணள்ளி போகிறதுக்காகவே என் மாமியார் வந்துக்குமா. எங்கே போனாலும் என் பின்ட்டு வந்துடுது. இளஞ்சிட்டு இளம் வயசு எங்கன்னா போய் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்குதா எங்கன்னா வீட்டில். அதுதான் எனக்கு மேலே இளமையாக இருக்குது. எனக்கு முன்னாடி ஓடி போகுது. வீட்டில் இருக்க வேலைலாம் செஞ்சுதா இல்லையான்னு தெரியல. சாமான் தொலைச்சா, துணி துவைச்சதா, வீட்டெல்லாம் பெருக்கிச்சா, இல்லை அப்படியே போட்டு வந்து இங்கே கதை பேசுனதுதான் என்னன்னு தெரியலையா. ஏன் உங்க மாமியார் செஞ்சு வைக்கலாம் நீ போய் செய்ய போறியா? அதுக்கு இல்லடி, எங்களை வீட்டுக்கார வந்தாரு வச்சுக்க திட்டுவார். இந்த சாமான் தரக்கூடாதா, வீட்டை பெருக்கக்கூடாதா, வீடு வாசலையும் அப்படி அமக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். அதாடி யோசிக்கிறேன். ஓ அவ்வளோ அக்கறை எடுக்கிற போய் எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டு வா போ. நான் போய் வீட்டில் வேலை செய்யறதுக்கு போயிடுவேன். அப்புறம் இங்கே இருக்கிறதுல நீங்களே அமுக்கிக்கலான்னு பார்க்குறீங்க. வடை பாயாசம் சாம்பார் வேறு சூப்பராக ரெடியாக இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து போவேன். என் வீட்டுக்காரர் எப்படி சாம்பார் இருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வேஸ்ட்டாக போச்சு.